நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்தாங்க. எந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, மலம் கழிக்காமலே அதை வந்து உடம்புக்குள்ள வச்சு பல தொற்று நோய்கள் வந்து ஏற்பட்டு நிறைய பேர் வந்து பொலிவியா நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துனாங்க. இதனால அங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு தேவையானது வந்து அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அத்தியாவசிய தேவை என்பது குடிநீர் மட்டும்தான். அந்த குடிநீரையே இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளது தாவேக அரசாங்கம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் தான் குடிநீரை வந்து சூயஸ் என்ற மிகப்பெரிய நிறுவனத்துக்கு 25 வருஷம் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 4035 கோடி ரூபாய் இதோட மதிப்பு. தாவேக அரசு தான் சேங்ஷன் பண்ணி கையில் கொடுத்துருக்குறாங்க. இதனால வந்து என்ன பிரச்சனைலாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடிநீரை பணம் போட்டு தான் வாங்கணும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரம் மட்டுமே அந்த மாதிரி நிலம் வந்து இருந்தது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்ரு வச்சுருவாங்க குடிநீர் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த குடிநீர் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் இன்றைக்கி எத்தனை லிட்டர் வந்து குடிநீர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற பில்லு வந்து அந்த மீட்டரில் வந்து பதிவாகும். அந்த பதிவை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கட்டுற போல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை நீங்கள் கட்டணும்னு சொன்னாக்கா அதோட இணைப்பு வந்து துண்டிச்சிருவாங்க. இப்போ கரண்ட் பில்லு கட்டணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, கரண்ட் ஒயர் வந்து கட் பண்ணிடுவாங்க. அதே நிலமை தான் இவங்களுக்கு. அதே மின் இணைப்பு வந்து கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் வராது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் வரும் காலங்களில் குடிநீருக்கு மட்டும்தான் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் வந்து துணி துவைக்கிறதுலேருந்து சாப்பாடு செய்யறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பணம் போட்டு வாங்குற நிலைமை வந்து ஏற்படும். அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு சாப்பிட்டாக்கா மறுபடியும் வந்து அது பாத்ரூம் போகிறதுக்காக இருந்தாலும் சரி தான் அந்த குடிநீர் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சிக்கு இது வந்து வந்திருக்கு. இது சம்பந்தமா இந்த செயலை வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்மானத்தையும் மீறி இப்போ இருக்கிற அரசாங்கம் தாவேக அரசாங்கம் தனிப்பட்ட ஒரு நபர் வந்து செய்கிற போல கையெழுத்து போட்டு கொடுத்து சுயேசி நிறுவனத்துக்கு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்ற. இனி அங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கிணறு வெட்டுறதுக்காக இருந்தாலும் சரி தான், ஒரு போர்வெல் போகிறதுக்காக இருந்தாலும் சரி தான், அங்கே இருக்கிற சுயஸ் நிறுவனத்திற்கிட்ட அனுமதி பெற்று மட்டுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். என்ன இது கிணறு வெட்டினாக்கா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கிணறு வெட்டி தண்ணீர் எடுத்தாலும் சரி தான், அந்த இடத்துல ஒரு மீட்ரு பொருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நடக்குமே தவிர, நீங்கள் வீட்டில் போர் போட்டாலும் சரி தான், அந்த இடத்துல ஒரு மீட்ரு வைப்பாங்க. அதுக்கான வந்து பணத்தை வந்து கொடுத்தால் மட்டுமே நம்ம வந்து தண்ணியை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு சேலத்தில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருந்த அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செஞ்சாங்க. அதன் பிறகு இருக்கிற திமுக என்ன பண்ணாங்க, தேர்தலில் வந்து அறிக்கை விட்டாங்க. அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிற இந்த விஷயத்தை நாங்கள் வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இந்த விஷயம்னாக்கா. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் இது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணிட்டாங்க. அதனால எங்களால் நிறுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியிலே சேலம் மாவட்டத்தில் போகிறதுக்கான இந்த எஸ்டிமேட் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் அப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகள், பொதுமக்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஒரு காரணத்தால் அது அப்படியே வந்து கிடப்பில் போடப்பட்டு இருந்தது. இப்போ இருக்கிற தாவேக அரசாங்கம் வந்த உடனே அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இது போன்ற சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலங்களிலே ஒரு 2-3 நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் ஒரு நாடுன்னு குறிப்பாக நம்ம சொல்ல போனால் பொலிவியா நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இதனால் அங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ சொன்ன விஷயத்தில் தான் தண்ணீரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணாக்க நம்மளால பணம் கட்ட முடியலை அப்படின்ட்டு மிச்சம் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து நினச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்தாங்க. எந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா மலம் கழிக்காமலே அதை வந்து உடம்புக்குள்ள வச்சு பல தொற்று நோய்கள் வந்து ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இதற்கு அந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதை போராட்டம்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய போர்னே சொல்லலாம். அந்த போர்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டில் இருக்கிற இது போல சுயஸ் போன்ற வேறொரு நிறுவனத்தை அடிச்சு நொறுக்கி அங்கிருந்து வந்து அந்த நாட்டில இருந்தே வெளியேற்றினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு இப்போ இந்த ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரி நிலைமை வந்து வந்தது சொன்னாக்கா, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம்தான் பொலிவேர் நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்து ஏமாற்றம் தான் நடந்தது. அதே தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு.
இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டே இருந்தாக்கா தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய சிக்கல் வந்து மாட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதை வந்து இது போன்ற விஷயங்களை வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏற்கனவே அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற விஷயத்தை மக்களுக்கு இது தேவையா தேவையில்லையா என்பதை வந்து இருக்கிறவங்களோட ஆலோசனை பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற தாவேக அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாலும் சரிதான், அது வந்து நல்லதா சரியா அப்படின்னு பார்க்காமலே மக்கள் தலையில வந்து அதை வந்து கட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். குடிநீர் பிரச்சனைன்றது இவரே வந்து திரைப்படத்தெல்லாம் பார்த்திருப்பாரு. என்ன இது 2G அலைக்கற்றையே வந்து மிகப்பெரிய ஊழல், ஒரு தண்ணியில வந்து எவ்வளவு பெரிய ஊழல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்ட அவரே இன்னைக்கு இருக்கிற தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மீது இப்படிதான் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்றத திணிக்கிற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் தாவேக அரசாங்கம் செய்யுது. இனி வரும் காலங்களிலும் சரிதான். மாநில மத்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதோ அதை மாநில அரசாங்கம் அப்படியே செய்யும். அதுக்கான வந்து அரசாங்கம் தான் இப்ப இருக்கிற அரசாங்கம். ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் போல இது இல்லை. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சிக்கலாகும். அதனால பொதுமக்களாகிய நாம தான் வந்து இதை ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கணும். இன்னைக்கு தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சிகளாகட்டும், இதை பத்தி வந்து யாரும் வாயே திறக்க மாட்டேன்றாங்க. அதிமுகவா இருந்தாலும் சரிதான், திமுகவா இருந்தாலும் சரிதான், தாவேக்காவுடன் இணைஞ்சிருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா தொல் திருமாவளவன் அவர்கள் மற்றும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க யாருமே இந்த மாதிரி விஷயத்த வந்து கேட்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்க குறிப்பா பார்க்க வேண்டியது இருக்குது. பொதுமக்கள் மட்டும் இதுல இறங்கி போராடினால் மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்துல குடிநீர் வந்து தனியார் மயம் ஆகாதே தவிர, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நாம ஒரு 20 ஆண்டு காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் தண்ணி கூட சரிதான் அடிச்சுக்கிற ஒரு நிலைமை வரும். நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னாக்கா நாமவே இந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு மட்டும் என்ன நமக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்காம பொதுவாக இறங்கி பொதுமக்கள் அனைவரும் போராடினால் மட்டுமே இது போன்ற விஷயங்கள் நடக்காது. தண்ணீரை தனியார் மயமாக்கும் என்பது மிகப்பெரிய பொதுமக்களை அதை விட எப்படி சொல்லலாம், பொதுமக்களை வந்து சாகடிச்சே போட்டுடலாம் இவங்க பண்ற விஷயம். அது போல விஷயம்தான். தண்ணீர்ன்றது மிகப்பெரிய விஷயம்ன்றது மக்களாகிய எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது இனி எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு மாவட்டத்திலும் நடக்காத அளவுக்கு இருக்கிற கட்சிக்காரங்களும் சரிதான், பொதுமக்களும் சரிதான் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.